எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் விநாயகம். ஷோலிங்கர், ராணிப்பேட்டை மாவட்டம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸோ நான் எப்படி இந்த ஸ்பீச் தெரப்பி பண்றேன்னு நான் சொல்ல போறேன். ஸோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து ஸோ நம்ம வந்து எதனால வந்து நம்ம திக்கி பேசுறோம், ஸோ என்னென்ன ரீசன் பார்த்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த பேச்சு பயிற்சி வந்து சரி பண்ணும். ஸோ இது வந்து பயிற்சி கூட பேச்சு பயிற்சி. ஸோ இன்னொன்று வந்து போன வீடியோ வந்து நம்ம வார்த்தைகளை எப்படி நம்ம ஓசைய பிரிச்சு பேசணும் காத்திருந்தோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இந்த பயிற்சி பண்றப்போ நம்ம ஒரு சேரோ இல்ல ஸ்டூல் இருந்தோ உட்காரணும். பிளஸ் இந்த சேர் வந்து இந்த ஆங்கிள் வரும். இல்லாத சேர் வந்து கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ நம்ம உட்காரப்ப நம்மளோட கால் வந்து கரெக்டா அந்த தரையில பண்ணோம். ஸோ நான் இந்த சேர் தான் யூஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரெண்டு கையும் வந்து இந்த நம்மளோட இடுப்புல வந்து வச்சுக்கிட்டு நம்ம கீழே குனிய சொல்லலாம். நம்ம வயிற்றுல இருக்கிற காத்து வெளில போயிடும். ஸோ கீழே குனிஞ்சிட்டு நம்ம எதிரி சொல்லும். நம்ம மூக்கு வழியா ஸோ நம்ம எவ்வளவு காத்து வந்து இழுக்க முடியுமோ அவ்வளவு காத்து நம்ம இழுத்துட்டு ஸோ அடுத்த அந்த ஒரு 2 to 5 செகண்ட் அந்த காத்து வந்து நம்ம ஹோல்டு பண்ணோம். ஸோ இது ஏன் நம்ம இது ஹோல்டு பண்றோம்னா ஸோ நம்ம திக்கி பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே நம்ம சுவாச பயில காத்து வந்து அதிகமாக ஸ்டோர் பண்றோம். ஸோ இது நம்ம ஸ்டோர் பண்ண இதாகும். இன்னும் வந்து நம்ம மூச்சு காத்து நம்ம இழுத்துட்டு நம்ம எந்திரிச்சோம்னா நம்ம வயிறு கொஞ்சம் ஃபுல்லாகும். ஸோ காத்து கொஞ்சம் ஃபுல்லாகும், கொஞ்சம் முன்னாடி வரும். ஸோ அது கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். ஸோ அடுத்து இந்த வாக்கியம் நான் இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமான மனிதன். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம வந்து ஓசையா பிரிச்சு வந்து இது பண்ண போறோம், ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓரதோசை மட்டும் இந்த தலையை வந்து முன்ன பின்னி மேலுக்கு நாட்டும் நான் இந்த பண்ணுவோம். ஸோ அடுத்து வர ஓசை வந்து ஒவ்வொரு ஓசை இந்த சைடும் அடுத்த ஓசை இந்த சைடு. ஸோ இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி பண்ணிட்டு லாஸ்டா முடிக்க சொல்ல அந்த லாஸ்ட் ஒரு ஓசை மட்டும் ஸ்ட்ரெயிட்டா பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த 8 மூமெண்ட் வந்து நம்ம பாடி லாங்குவேஜுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இப்ப பண்றது நான் இந்த உலகத்தில் மிக முக்கியமான மனிதன். நான் இந்த
இந்த உலகத்தில் மிக முக்கியமான மனிதன். நான் இந்த உலகத்தில் மிக முக்கியமான மனிதன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இதை வந்து காலையில ஒரு 1 மணி நேரம் நம்ம பண்ணுவோம். நம்ம கண்டினியூஸா பண்ண வந்து முடியாது. ஸோ வந்து ஒரு 15 நிமிஷம் பண்ணுவோம். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் அமைதியா உட்காருவோம். ஸோ அடுத்த ஒரு 15 நிமிஷம், நெக்ஸ்ட் ஒரு 15 இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ முக்கியமா ஏன்னா ஸோ இந்த ஸ்பீச் தெரப்பி இந்த ப்ராக்டிஸ் பண்றப்போ இந்த மூச்சு காத்து நல்லா ஹோல்டு பண்ணும். நானுமே ஸ்டார்டிங் வந்து நான் அந்த ஹோல்டு பண்ணாம பண்ணிருந்தேன். ஸோ நல்லா மூச்சு காத்து இழுத்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம வயிற்றுல அந்த ஹோல்டு பண்ணணும் ஃபர்ஸ்ட். இன்னும் வந்து அந்த அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு அந்த கொஞ்சம் ராகமா சொல்லணும். அதான் நான் இந்த ஸோ அந்த எழுத்து பேசுறது. ஸோ இது வந்து நமக்கு வந்து அந்த நம்ம திக்கிறதே வந்து வார்த்தைகள் திக்காது, அந்த ஓசைகள் தான் திக்கும். ஸோ அதனாலதான் அந்த ஓசை நம்ம வந்து அழுத்தமா சொல்லுவோம். ஸோ நம்ம அழுத்தமா சொல்றப்போ நமக்கு அந்த ஓசை வந்து திக்காது. ஸோ இன்னும் வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து ஸோ கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும். இன்னும் பெட்டர் வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து காலையில பண்றது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம காலையில இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டு மத்தவங்கிட்ட அந்த பேச பேச நம்ம அந்த திக்கிற வார்த்தை கூட திக்காம வந்து வரும். ஸோ எல்லாருக்கும் நன்றி.